வணக்கம். மக்களவை தேர்தலுக்கான அந்த அஇஅதிமுக பட்டியலானது தற்பொழுது வெளியிடப்பட்டு பிரச்சாரமானது துவங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது ஒரு முக்கிய அறிவிப்பானது வந்திருக்கிறது. அஇஅதிமுகவின் 40 தொகுதிகளுக்குமான அந்த தேர்தல் பொறுப்பாளர்கள் நியமனம் செய்து அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். குறிப்பாக கோவை மற்றும் நீலகிரி தேர்தல் பொறுப்பாளராக முன்னாள் அமைச்சர் அதே போன்று அஇஅதிமுகவின் மூத்த நிர்வாகியுமான SP வேலுமணி அவர்களை நியமனம் செய்து தற்பொழுது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். கோவை மற்றும் நீலகிரி தொகுதியில் அவர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு பொறுப்பேற்று அவர் தேர்தல் பணிகளை கவனிப்பார் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. கோவை தொகுதியை பொறுத்தவரை தற்பொழுது அஇஅதிமுகவின் கழக தொழில்நுட்ப பிரிவு செயலாளராக இருக்கக்கூடிய சிங்காநல்லூர் ராமச்சந்திரன் அவர்கள், சிங்கை ராமச்சந்திரன் என்று அழைக்கப்படக்கூடிய அவர் வேட்பாளராக களம் காண்கிறார். இவரை எதிர்த்து பாஜக சார்பில் அண்ணாமலை அவர்களும் அதே போன்று திமுக சார்பில் முன்னாள் மேயர் கணபதி ராஜ்குமார் அவர்களும் போட்டியிடக்கூடிய சூழ்நிலையில் ஒரு டஃப் ஃபைட் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது கோவை மற்றும் நீலகிரி தொகுதிகளுக்கு SP வேலுமணி அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கார். நீலகிரி தொகுதியை பார்த்தமையானால் திமுக சார்பில் ஆசா அவர்கள் போட்டியிடுகிறார். அஇஅதிமுக சார்பில் முன்னாள் சபாநாயகர் தனபால் அவர்களுடைய மகன் லோகேஷ் அவர்கள் போட்டியிடுகிறார். இந்த 2 தொகுதிகளுக்கும் தேர்தல் பொறுப்பாளராக தற்பொழுது SP வேலுமணி அவர்களை நியமனம் செய்து அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அதே போன்று கரூர் மற்றும் திருச்சி தொகுதிகளுக்கு பார்த்தமையானால் திரு சி விஜயபாஸ்கர் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று MR விஜயபாஸ்கர் கரூர் தொகுதிக்கு நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இது போன்று அந்தந்த மாவட்ட அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் அதே போன்று மாவட்ட செயலாளர்கள் நியமனம் செய்து அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. மத்திய சென்னை பார்த்தமையானால் பாலகங்கா அதே போன்று ஆதிராஜாராம் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தென் சென்னையில் வளர்மதி, கோகுல இந்திரா உள்ளிட்டோர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். வட சென்னை அதே போன்று பார்த்தமையானால் ராஜேஷ் என்பவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். திண்டுக்கல்லை பார்த்தமையானால் நத்தம் விஸ்வநாதன் அதே போன்று திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்டோர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தர்மபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்டவர்களுக்கும் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தர்மபுரியில் முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் KP அன்பழகன் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இது போன்று அந்தந்த பகுதிகளில் அதே போன்று வேலூர் தொகுதியை பார்த்தமையானால் முன்னாள் அமைச்சரும் அதே போன்று மக்களவை MPயுமாக இருந்தவருமான திரு தம்பிதுரை அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். முக்கிய அதிமுக நிர்வாகிகள் அனைவருமே அந்தந்த மாவட்ட தொகுதிகளுக்கு பொறுப்பாளர்களாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் பூத் கமிட்டி ஏஜென்ட்களை ஒருங்கிணைப்பது அதே போன்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொள்வது, எந்தெந்த பகுதிகளில் எந்தெந்த நாட்களில் பிரச்சாரம் மேற்கொள்ளலாம், அதே போன்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வருகையின் போது என்ன மாதிரி ஏற்பாடுகளை செய்யலாம், அதே போன்று அஇஅதிமுகவின் நட்சத்திர வேட்பாளர்களை ஒருங்கிணைப்பது, தேர்தல் முடிந்து ஓட்டு எண்ணிக்கை முடியும் வரை இவர்கள் அந்த பகுதியின் தேர்தல் பொறுப்பாளர்களாக தங்களுடைய பணிகளை கவனிப்பார்கள் என்ற அறிவிப்பினை தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். உடனடியாக அவர்கள் அந்தந்த தொகுதிகளுக்கு சென்று தேர்தல் பணிகளை உடனடியாக துவங்குவதற்கும் அவர் தனது உத்தரவினை தற்பொழுது வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.